பெண் குழந்தைய 40 வயசு வரைக்கும் வீட்டுல வச்சிருக்க முடியுமா? 30-35 வயசுக்குலாம் வச்சிருக்க முடியுமா? முடியாது. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ, சிம்மாதிபதி உச்சமாகி சிம்மத்தில் குரு இருந்தால் அந்த குருவின் வீட்டில் உள்ள கிரகங்கள் நன்மை செய்யுமா? அந்த கிரகங்களை குரு பார்க்கவில்லை என்றால் எப்படி? அல்லது பாபத்துவமாக இருந்தா எப்படி? ஓகே, முதல் கேள்வி, உச்ச சூரியனோட வீட்டுல சிம்மத்துல குரு இருந்தாரு அப்படின்னா குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டா 5ஆம் பார்வை அப்படியே தனுசுக்கு வந்துடும். ஓகேங்களா? தனுசுக்கு குருவின் பார்வை வந்துடும், மீனத்துக்கு குருவின் பார்வை வராது. அப்ப என்ன, சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் அதீத சுபத்துவ நிலை அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல சொல்றீங்க. சரி, இதுக்கு அடுத்த நிலையாக என்ன சொல்றீங்க? அந்த குருவின் வீட்டில் உள்ள கிரகங்கள் நன்மை செய்யுமா? அந்த குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒருவேளை அந்த தனுசுல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது சனி இருக்கிறாரு அப்படின்னா சனி உண்மையிலேயே அந்த இடத்துல குருவின் பார்வையில நல்ல பலனை செய்வாரு. புதன் இருக்காருன்னா நல்ல பலனை செய்வாரு. சுக்கிரன் இருக்காருன்னா எந்த குருவும் எந்த பிளானட்டும் குருவின் பார்வையில் இருக்கும்போது நல்ல பலனை செய்வாங்க. பார்வை அமைப்புகள்ல விலகல் வந்துருது, அது குருவின் வீடு. பாபத்துவ நிலை இல்லாத அமைப்புகள்ல சனி ராகுவாக இருந்தாலும் கூட அந்த வீட்டினுடைய தன்மையை தன்னுடைய தசையில புக்தியில செய்வாங்க. இது ஒரு விஷயம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, குருவின் பார்வையே படலங்க, தனிச்சு சனி இருக்கிறாருங்க, அது சுபருடைய வீடு தானே. அப்பவும் அந்த சனி கெடு பலன்களை, சரி சிம்ம லக்னக்காரருக்கு இப்படி இருக்காரு, என்ன மொத குழந்தை பெண் குழந்தையா இருக்கும், அந்த சனி புக்தி வரும்போது பெண் குழந்தையை சுப பிரிவாக பிரிவார் குருவின் வீட்டுல குரு பார்வையில் இருக்கிறதால. அந்த இடத்துல குருவின் தன்மை, குரு நீச்சமாகி 5ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா அசுப பிரிவாக பிரிவார். பொண்ணை படிக்க அனுப்புறீங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க, ஏன் 5ஆம் பாவகம் சனி நெருப்போட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி அனுப்பி வைக்க போறீங்க. பெண் குழந்தைய 40 வயசு வரைக்கும் வீட்டுல வச்சிருக்க முடியுமா? 30-35 வயசுக்குலாம் வச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்ப கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்க மாதிரியான அமைப்புகள் வந்துடும். ஒருவேளை குருவோட தனுசுல எப்படிங்க, மீனத்துல இருந்தாருன்னா அந்த வீடும் சுபர் வீடு தான். தனுசு அளவுக்கு இல்லைனாலும் கூட அது சுபரின் வீடு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகள்ல நல்ல தன்மையில செய்யணும். ஒருவேளை புதன் வராருங்க, புதனை ஏன் அங்க போடுறோம்? புதன் மீனத்துல நீச்சமாகுவாரு. இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய புதனுக்கு எந்த தொடர்பும் இல்லாத நிலையில அவர் 2ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது புதன் ஒரு மாதிரியான 8ஆம் இடத்தினுடைய தன்மையை செய்ய முயற்சி செய்வார். அதிக சுப அமைப்புல இருக்காரு. ஒருவேளை சுக்கிரனோட சேர்ந்து நீச்சபங்க அமைப்புகள்ல இருக்கிற பட்சத்துல அவர் 8ஆம் இடத்தினுடைய ஒரு மாதிரி தனலாபம் ஷேமாக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி விஷயத்த பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல ஒருவேளை சனி இருக்கிறாருன்றது, 8ல சனி இருக்கலாம் பார்க்க கூடாது. 8ல சனி செவ்வாய் ராகு இருந்தா ஆயுள் கெடும். லக்னாதிபதி உச்சமா இருக்கு. ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்தா லக்னாதிபதி உச்சம், லக்னம் சுபத்துவம்ன்ற பட்சத்துல சனி தசை ராகு தசை செவ்வாய் தசை வரும்போதெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் ஆவாரு. 6ஆம் அதிபதி 8ல இருக்காருன்றதுனால நிரந்தரமான நோய் இருக்கும். லக்னாதிபதி உச்சம்ன்றதுனால நோய் கட்டுக்குள்ள இருக்கும், போய் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சனி தசை சனி புக்திகள்ல பிரச்சனைகள் சற்று வெளியில வர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இப்படிதான் பிரதர், குருவின் வீட்டுல இயல்பா ஒரு கிரகம் இருந்துட்டாலே அது ஒரு அளவுக்கு சுபத்தன்மையில இருக்கும். குருவின் பார்வை பெறதோ, குருவின் வீட்டுல சுக்கிரனோட இணைவு, சுக்கிரனோட வீட்டுல குருவின் இணைவு அட்டகாசம். அதே நேரத்துல எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரே நேரத்துல சனி செவ்வாயுடைய தொடர்புல ராகுவோட தொடர்புல வரும்பொழுது கடுமையான பலவீன நிலையை ஆதிபத்திய ரீதியிலையும் பண்ணும், காரக ரீதியிலையும் பண்ணும். தசையில காரகம் முழுசா கெட்டு போச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள், சுக்கிரனோட சனி செவ்வாய் ராகு சேர்ந்துட்டாங்க, வாழ்நாள் முழுக்க தாம்பத்தியத்துக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஸ்தான பலத்தை இழந்தவர் சுக்கிரன் அப்படின்றதால, அதாவது காரகம் கெட்டு ஸ்தான பலம் இழக்கல. அவர் உச்சமாகவே இருந்தாலும் சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து அமாவாசையோட சேர்ந்து இருக்கிறாருன்னா சுக்கிரன் சுத்தமா கல்யாணம் ஆகாது, ஆண் பெண்ணா என்னன்னு தெரியாத மாதிரியான அமைப்புகள் அப்படின்ற மாதிரி வரும் பிரதர். ஆனா குருவின் வீடுன்றது அடிப்படையில சுபர் வீடு. இதுதான் விஷயம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.